Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about mensuration question number 7. If each edge of a cube is doubled, so cube na இப்படி இருக்கும். இப்போ இதோட ஒவ்வொரு எட்ஜுமே இப்போ இந்த எட்ஜு இதுலேருந்து டபுள் மடங்கு, இந்த எட்ஜு இதுலேருந்து டபுள் மடங்கு, இந்த எட்ஜு இங்கேருந்து டபுள் மடங்கு. ஸோ ஒரு எட்ஜுமே இருந்த சைஸை விட டபுளாக இருந்தது அப்படின்னா how many times its surface area increases? ஸோ அப்போ அதோட surface area எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு surface area of a cube formula நம்ம தெரிஞ்சுக்கணும். 6 into L square ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இது எல்லுங்கிறது ஒரு சைடு க்யூப்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லுன்னு வச்சுருக்கோம். இப்போ எல்லா எல்லுமே 2L மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? 6 into 2L த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிருக்கும். ஸோ 6 into 4L ஸ்கொயர். 4 வெளியே கொண்டு வந்துடுங்க, 6L ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருந்த சர்ஃபேஸ் ஏரியா அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 4 into ஏற்கனவே இருந்த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ how many times வால்யூம் இன்க்ரீசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? எல் கியூப். அப்போ எல் இப்போ 2L ஆயிருக்குன்னா 2L கியூப்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது 2 கியூப்னா 8L கியூப். எல் கியூபுங்கிறது ஏற்கனவே இருந்த வால்யூம். ஸோ அப்போ 8 into பழைய வால்யூம். ஸோ 8 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான்.